தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றும் ஆலோசனை நடத்துகிறார். அண்மையில் நடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆலோசனையில் சட்டப்பேரவை தேர்தல் பணியை தொடங்குமாறு தொகுதி நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட இருப்பதாக கூறப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,70,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு நேற்று 1,25,000 கன அடி உபரி நீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து 1,50,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு இன்று காலை நீர்வரத்து வினாடிக்கு 1,70,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து அப்படியே 1,70,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த 11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் 11 மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இயற்கை பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியருடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி அந்தந்த மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.